ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் அன்புறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். முரண முடியும் என்ற இந்த நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு புதிய வாரத்திலே சந்திக்கின்றோம் அன்புறவுகளே. இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சமூக முரண்களின் மீது கேள்விகள் எழுப்புகின்றோம், வியாக்கியானம் செய்கின்றோம், அலசுகின்றோம், ஆராய்கின்றோம். பல தீர்வுகளை எடுப்பதற்காக முரண்களின் மீது நாங்கள் கேள்வி கணைகளை தொடுக்கின்றோம். அந்த வகையிலே ஒவ்வொரு சமூக முரண்களாக ஒவ்வொரு வாரம் எடுத்து இந்த களத்திலே நீங்களும் நாங்களும் அலசி கொண்டிருக்கின்றோம். இது சந்திர மண்டலத்திலே நடக்கின்ற வேற்றுக்கிரக வாசிகளுடைய பிரச்சனைகள் அல்ல. எமக்கு அருகிலே நாங்கள் குனிந்து பார்த்தால் எங்களுக்கு பாதங்களுக்கு கீழே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன, ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன. சிக்கல்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்றோமே, ஒரு 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 நெகட்டிவான விஷயங்களையே பேசிக் கொண்டிருக்கின்றோமே என்று சிலரிடம் ஒரு சலிப்பு வரலாம். ஆனால் பேசாதிருக்கின்ற பிரச்சினை தீர்க்கப்படாத பிரச்சனையாகின்றது. தனிமனித பிரச்சினை குடும்ப சிக்கல்களாகி சமூக பிரச்சனைகளாக வருகின்ற பொழுது பேச வேண்டிய ஒரு தேவை ஊடகங்கள் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு இருக்கின்றது. ஊடகங்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு மட்டுமல்ல, வாழ்கின்ற சமூகத்திலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. வாழ்வதே மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான். அந்த மகிழ்ச்சியை ஒரு சிக்கல் கொலை செய்கின்றது என்று சொன்னால் சிக்கலை நாங்கள் கொலை செய்ய வேண்டியது எங்களுடைய தேவை. எனவே அந்த பொறுப்பு மிக்க ஒரு தேவைக்கு உங்களையும் அழைக்கின்றோம் என்பவர்களே. இது ஒரு திறந்த களம், கருத்து பரிமாறுவதற்கான. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களோடு வாருங்கள். உங்களுடைய விமர்சனங்களை, உங்களுடைய கருத்துக்களை, இயலுமானால் இங்கே காட்டப்படுகின்ற சிக்கலை தீர்ப்பதற்கான உங்களுடைய உபாயங்களை கூட நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இது ஒரு தனிமனித ஊர்வலம் அல்ல. ஒவ்வொரு முறையும் நான் சொல்வதைப் போல கூட்டு ஊர்வலம், ஒரு குழும ஊர்வலம். அந்த குழுமத்துடன் என்னுடன் இணைந்து நிகழ்ச்சியை வழிநடத்த வந்திருக்கின்ற இந்த கலைஞர்கள், கருத்துரையாளர்களை முதலில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நல்லது. கலை உள்ளங்கள், கருத்துரையாளர்கள் இங்கே எங்களுடன் நிற்கிறார்கள். ஒரு அற்புதமான தருணம். ஆனால் இந்த வாரத்துக்கு என்ன காட்சி முரணை நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த கருத்துரையாளர்களையும் கலைஞர்களையும் நான் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். இங்கே கருத்துரைக்காக இங்கே வந்திருக்கின்றார் MT செல்வராஜா. அவர் ஒரு முக்கியமானவர், உங்களில் பலரும் அறிந்திருப்பீர்கள். கலை, இலக்கியம், கவிதைகள், நாடகங்கள் என்று ஏராளமான துறைகளோடு தன்னை இணைத்துக் கொண்டிருந்தவர். முக்கியமாக கல்வித்துறை, அதிலும் தமிழ் குழந்தைகளுக்கு, எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு தமிழை கற்றுக் கொடுத்தல் தொடர்பான கல்விக்கூடங்கள் தொடர்பான செயற்பாடுகளுடன் ஆழமாக ஈடுபட்டு கொண்டு வருபவர். பல தொண்டு நிறுவனங்கள் நடத்துகின்றார். ஓஃபால் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்போடு மிக நெருக்கமான தொடர்பை கொண்டு அதனுடைய ஆளுநர்களிலே, நிர்வாகிகளுக்குள்ளே மிக முதன்மையானவராகவும் MT செல்வராஜா அவர்கள் இருக்கிறார். அவருடைய கவிதைகளின் பால் நான் காதலன் என்று கூறலாம். வணக்கம். அடுத்து தர்மினி சிவதீஸ், ஒரு ராமநாதன் நுண்கலை கல்லூரியினுடைய நடனத்துறையிலே பயிற்றப்பட்டு பட்டம் பெற்று வெளிவந்திருக்கின்ற கூடிய ஒரு மாணவி. மிக துடிப்பான ஒரு பெண்மணி, நடன தாரகை, ஆற்றலுடனும் மிக இளமை துடிப்புடனும் நடனங்களை யாத்து கொண்டு வருகின்ற, புரட்சி மிக்கதாக நடனங்களை யாத்து கொண்டு வருகின்ற துடிப்புள்ள ஒருவராகவே நான் பார்க்கின்றேன். அவரும் ஒரு நடன பள்ளியை இயக்குகின்றார். தன்னுடைய வாழ்கின்ற பிரதேசத்திலே நடன பள்ளிகளை இயக்கி இந்த அடுத்த சந்ததி பிள்ளைகளுக்கு இந்த பரத கல்வியை பயிற்றுவிப்பதிலே மிக முக்கிய பங்கெடுத்து கொண்டு வருகின்றார் தர்மினி சிவதீஸ். அடுத்து ராம்தாஸ், தினப்படுத்த தோளோடும் வலிமைமிக்க வாளோடும் இருப்பவரை போல அவருடைய திரகாத்திரமான உடல் கட்டமைப்பு கொண்டவர். கராட்டி, அவர் ஒரு கராத்தே என்கின்ற நான் நினைக்கிறேன் போர்க்கலை அல்லது தற்காப்பு கலை சம்பந்தமான விடயங்களிலே ஈடுபட்டு கொண்டு வருபவர். பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். அமெரிக்கா, கனடா முதற்கொண்டு இங்கே இருக்கின்ற மாணவர்களை தங்களுடைய அந்த நிகழ்த்துகைகளுக்காக பல உலக நாடுகளுக்கு அழைத்து போயிருக்கின்றார். நான் அறிந்து ஒரு சிறியதாக தொடங்கி அவருடைய அந்த 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 கராத்தே கல்விக்கூடம் இன்று உலக அளவிலே விசாலமாக பலர் பேசுகின்ற அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. அவருடைய கடினமான முயற்சி. ராம்தாஸ் அடிப்படையிலே ஒரு கலைஞன், பல நிகழ்ச்சிகளில் இணைந்து வழிநடத்தி இருக்கின்றார். ராம்தாஸை இந்த வேளையிலே ஐபிசி தொலைக்காட்சி சார்பாக என்னுடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இங்கே கலைஞர் ரமேஷை தெரியாதவர்கள் இல்லை, இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. பல விளம்பர நிகழ்ச்சிகள், நாடகங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு கூடாக பல விதமான சாதனைகளை புரிந்திருக்கின்ற அற்புத கலைஞர். கலையிலே, நடிப்பிலே குறிப்பாக பெற்றுக்கொண்டவர். அவர் இங்கே வந்திருக்கின்றார். அடுத்து சுகீர்தா,
சுகிர்தா இங்கே வந்திருக்கிறார். அவரும் இன்றுதான் சந்திக்கின்றேன். ஆனால் அடிப்படையிலே கலை உள்ளம் கொண்டவர், கலையை நேசிக்கின்றவர், பல சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டு வருபவர். இவர்கள் இன்று ஒரு 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 கருப்பொருளை பாகமாட இருக்கின்றார்கள். அந்த கருப்பொருள் மீதான எங்களுடைய விவாதம் தான், எங்களுடைய வியாக்கியானம் தான் இன்றைய நிகழ்ச்சியாக அமையப் போகின்றது. அதற்கு கருத்துரையாளர்கள் கருத்து சொல்வார்கள். நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள். என்ன இன்றைக்கு எடுத்திருக்கின்ற பாகமாடல் என்பது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கின்றது, எனக்கும் கருத்துரையாளர்களுக்கும் கூட ஆர்வமாக இருக்கின்றது. இவர்கள்தான் அதை ஆரம்பிக்க வேண்டும். அங்கே இந்த வாரம் நாங்கள் கொண்டு வந்த காட்சி முரண்பாட்டின் பாகமாடல். டீச்சர், என்னோட 2 பொம்பளை பிள்ளைகளும் இந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் முன்னுக்கு நிற்க வேணும். இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற பிள்ளைகள் இந்த தாய் தகப்பனும் சொல்லுவீங்க. அப்போ நான் நேரத்தையே கேட்குறேன், இந்த திறமைக்குத்தான் முதல்ல. அதை பற்றி தெரியாது. நான் இந்த பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்தில் நான் இவ்வளோ காசு கொடுத்து கொண்டு வரேன். அது மாத்திரம் இல்லை, என்னோட ஒய்ஃப் வந்து இந்தியாவுக்கு போய் இந்த ப்ரோக்ராமுக்காக இவ்வளோ காசு எழுதி நான் நட்டுகள் இந்த இதெல்லாம் மாதிரி வந்திருக்கிறேன் போடுறதுக்கு. அப்போ எந்த பிள்ளைகளும் நீங்கள் முன்னுக்கு விட வேணும். அவ்வளோதான், வேற தேவை இல்லை. இல்லை பாருங்க, நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களை மைத்தானே மற்ற பேரண்ட்ஸும் அவையெல்லாம் சொல்லுவீங்க தானே, அவையெல்லாம் காசு தந்துவியல், அவையெல்லாம் இதில் என்ன மாதிரி ஒரு தரம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு டைமும் செலவழிக்கல, காசும் செலவழிக்கல. அதை பற்றி எல்லாரும் என்ன பிள்ளைலாம் எடுத்துருவேன். அவ்வளோதான். அது நீங்கள் எடுக்கண்டா நாங்கள் ஒன்றும் செய்யலாம். பாருங்க, இது கட்டாயம். நாங்கள் ஒரு முறையான, ஒரு தகுதியான, மற்றவைகளுக்கு நிறைவூட்டக்கூடிய ஒரு தகுதியான டான்ஸை போட்டால் தான் மற்றவர்கள் வந்து பார்ப்பீங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. இது சும்மா நீங்கள் சொல்றீங்கன்ட்டு உங்களோட பிள்ளைய மட்டு மூட்டு உள்ளுக்கு விட்டா மற்றவியல் என்னத்தை செய்யற, அதை பற்றி தெரியாது டீச்சர். அது இந்த இடத்துல பாருங்க, நான் நிச்சயமா இது நான் ஃபோர்ஸ் பண்ணி சொல்றேன். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் சொல்ற மாதிரி செய்ய இயலாது. பாடசாலைகள் என்றால் திறமைக்குத்தான் முதலிடம். நான் ஒரு டீச்சர், எனக்கு தெரியும் யாரு எங்க வைக்கிறேன். நான் ஒன்னும் செய்யல, அப்படி செய்யலாது. நல்லது நல்லது, நாங்கள் புரிந்து கொண்டோம். நேயர்களே, நீங்களும் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அது என்ன பாடம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இங்கே நாங்கள் ஹாட் செட்டிங்கில் கதைக்கும் பொழுது நிறைவாக தெரியும். நான் நினைக்கின்றேன், அவருடைய உருவ அமைப்பிலும் அவருடைய கதையிலும் பார்க்கின்ற பொழுது நிகழ்ச்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நடனமோ அல்லது சங்கீதமோ, வாய்ப்பாடோ, வீணையோ, வயலின் எதுவாக இருக்கலாம். நுண்கலை சார்ந்த என்று நினைக்கின்றேன். ஆசிரியருக்கும் இடையிலே இடம்பெறுகின்ற ஒரு முரண்பாடு தான் நாங்கள் அடிக்கடி சந்திக்கின்றோம். அடிக்கடி சந்திக்கின்ற பெற்றோர்களும் கூறிக்கொள்கின்ற விடயம், ஆசிரியர்களும் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பெற்றோர்கள் இந்த 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 நுண்கலைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் மீது ஒரு மேலாதிக்கத்தை பிரயோகிக்க பார்க்கிறார்களா, டொமினேட் பண்ண பார்க்கிறார்களா? நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதிலிருந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு இத்தனையாவது நிகழ்ச்சி தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும். சில இடங்களிலே பெற்றோர்கள் குழு நடனம் வேண்டாம், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு தனி நடனத்தை கொடுங்கள், தன்னுடைய பிள்ளையை ஹைலைட் பண்ணுவதற்கான விஷயங்களுக்காக வருகின்ற பொழுது ஆசிரியர்கள் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை பெற்றோர்கள் பிரயோகிக்கிறார்களா என்பது போன்ற கேள்வி பல இடங்களிலே அண்மையிலே நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அதே வேளைகளிலே ஆசிரியர்களும் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பாவிட்டால் அவர்களுடைய நிதி நிலைமை, அந்த செலவுகள் பாதிக்கப்படும் என்பதனாலே சில வழியிலே ஒத்துப்போகின்ற தன்மைகளினால் சரியான வகையிலே நிகழ்ச்சிகளை, பாடத்திட்டங்களை நிகழ்த்த முடியாமல் இருக்கின்றது என்ற கருத்துப்பட கூறியிருக்கின்றார்கள். எனவே முக்கியமாக இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கிறேன், இந்த பாகமாடலிலே பெற்றோர்களினுடைய ஆதிக்கம் இந்த நுண்கலை அல்லது கற்றுக் கொடுக்கின்ற என்ன விடயம் என்றால், இங்கே கராட்டே ஆசிரியர்கள் இருக்கின்ற அவரிடம் கேட்டு பார்க்கலாம். அவர்களிடம் செல்வாக்கு செலுத்துகின்றதா, ஆதிக்கத்தை செலுத்த பார்க்கிறார்களா என்பது போன்றபடி. அதனால் தான் 3 துறை சார்ந்தவர்களை கருத்துரையாளர்களாக நாங்கள் அழைத்திருக்கிறோம். கல்வித்துறை சார்ந்தவர், நடனத்துறை சார்ந்தவர் தர்மினி, அடுத்து கராட்டி என்கின்ற மார்ஷல் ஆர்ட், அது ஒரு கலை, தற்காப்பு கலை போன்ற இந்த விஷயங்கள் 3 கற்றுக் கொடுத்தல் சம்பந்தமான 3 வித்தியாசமானவர்களை நான் அழைத்திருக்கிறேன். என்றால் பார்வைகள் அகலுகின்ற பொழுது, பார்வைகள் விசாலமாகின்ற பொழுது, சிந்தனைகள் அகன்று விரிகின்ற பொழுது தெளிவுகளை நாங்கள் அடையலாம். புறப்பட்ட இடம் அவனுக்கு தெரிகிறதோ, அவனுக்கு தான் போய் சேர வேண்டிய இடம் தெரிகின்றது. புறப்பட்ட இடத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இனி போய் சேர வேண்டிய இடம். MD செல்வராஜா, உங்களுடைய அனுபவம் மிக பெரிது, பல்துறைகளில் இருக்கின்றீர்கள். நான் ரசிக்கின்ற, நான் மதிக்கின்ற ஒரு 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 ஆசான் நீங்கள். உங்களுடைய பார்வையிலே இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? ஓஃபால் என்றதும் இப்போ உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இன்னும் நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம், சொல்லுங்கள். வணக்கம். அதுக்கு முதல் மன்னிக்க வேணும். இந்த நாங்கள் என்றால் இப்போ இவையோட என்ன ஆசிரியர், நான் தான் இதை ஊகிச்சு கொண்டது, நடன ஆசிரியரோட இவையோட இந்த ஹாட் சீட்டிங்கை நாங்கள் செய்யலைன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். அதே நாங்கள் செய்து போட்டு நாங்கள் உங்களிடம் வரலாம்னு நினைக்கிறேன். ரமேஷ்,
சரி, இப்போ நீங்கள் ஒரு பெற்றோராகத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ அந்த கல்ச்சொன்றிக்கு அப்படித்தானே பெற்றோரா இல்லாட்டி சும்மா நலன் விரும்பியா? நான் பெற்றோர். என்ற 2 பொம்பளை பிள்ளைகள் இங்கே உங்களுக்கு 2 பிள்ளைகளா? ஆமாம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறேன். நான் என்ன பிஸ்னஸ்? அது இங்கே டிவியில் சொல்லிடலாம். அது பெரிய ஒரு பெரிய பிஸ்னஸ். சரி, அந்த பெரிய பிஸ்னஸுக்கு நீங்கள் என்ன அங்கே வேலை செய்கிறீங்களா? உங்களோட ஓன் பிஸ்னஸ்? மை ஓன் பிஸ்னஸ். அந்த பெரிய பிஸ்னஸ். ஓகே, சரி. இப்போ நான் மில்லியனியர். நான் நீங்கள் மில்லியனியர். சரி, ஓகே. இது ஆனால் இது மில்லியனியர் நிகழ்ச்சி இல்லை. அதன்படி நான் சொல்றதை கேட்கணும். அதான் என்னோட இது. ஓகே, நீங்கள் மில்லியனியராக இருக்கிறதால நீங்கள் சொல்கிறத அவ கேட்கணும். அதுக்கு நாங்கள் இவ்வளோ ஸ்கூலுக்கு இவ்வளோ உதவி செய்கிறோம். இந்த 2 பொம்பளை. என்ன வகையான உதவி நீங்கள் ஸ்கூலுக்கு செய்றீங்க? நான் ஃபைனான்ஷியலாக எல்லா ஹெல்ப்பும் செய்கிறேன். கேட்குறது எல்லாம் செய்கிறேன். எல்லா பேரண்ட்ஸும் செய்கிறது தானே செய்றீங்க? நீங்கள் பிரத்யேகமாக தனியாக செய்கிறீங்களா ஏதாவது? அவள் என்னிட கேட்டால் அதுக்காக நான் எந்த உதவியும் செய்கிறேன். உங்களுடைய மனைவியும் வேலை செய்யறாவா? இல்லை, அவள் ஒர்க் பண்ண தேவையில்லை. இல்லை ஒர்க் பண்ண தேவையா இல்லையா என்பது இல்லை பிரச்சனை. அவ வேலை செய்யறாவா இல்லையா? வேலை செய்யணும். வேலை செய்யணும். உங்க 2 பிள்ளைகளும் இங்கே இருக்கணும். நீங்கள் ஒரு மில்லியனியர், பெரிய ஒரு பிசினஸ் செய்றீங்க. சரி, எவ்வளவு காலமா இங்கே இருக்கிறீங்க? நான் வந்து இப்போ ஒரு 30 வருஷமா இருக்கேன். 30 வருஷமா. சரி, உங்களோட பிள்ளைல என்ன படிக்கணும்? வீட்டை டான்ஸ் படிக்கணும். 2 பேரும் டான்ஸ் படிக்கணும். 2 பேரும் 2 பொம்பளை பிள்ளை, 2 பேரும் டான்ஸ் படிக்கணும். எத்தனை வயசு பிள்ளை இருக்கு? பிள்ளைகளுக்கு 13 16. 16. 2 பேரும் எவ்வளவு காலமா படிக்கணும்? அவட்ட இப்போ ஒரு 10 வருஷமா படிக்கணும். 10 வருஷமா படிக்கணும். அப்ப இப்ப இந்த பிரச்சனை உங்களுக்கும் அவருக்கும் இடையில இப்ப முதல் தரம் பெறுதல நெடுக வர்றதா? இல்ல, நெடுக வாரது. இந்த ஒரு பெரிய கிராண்ட் ப்ரோக்ராம் நடக்குது. அதனால கிராண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு. எக்ஸாக்ட்லி. சரி, என்ன உங்களோட பிள்ளைகளோட அந்த ஷெட்யூல்ல முன்னுக்கு பின்னுக்கு போடுறது அவங்களோட பிரச்சனை என்ன? ரிக்வெஸ்ட் உங்களோட அவட என்னன்னு சொன்னால் இவ்வளவு அவையில் வந்து என்னென்னால் எங்களை அங்கே முன்னே ஒரு ப்ரோக்ராம் வச்சு போனார். இந்த பிள்ளையோட மோமே தெரியல. தெரியல. எந்த பிள்ளை 2 பேரும் முன்னுக்கு விட்டு தனியே புறம்பா செய்யணும். தனி ப்ரோக்ராமா செய்யணும். குழு நடனமாக குழு நடனம். அதான் நாங்கள் இவ்வளவு செலவழிக்கிற இவ்வளவு உதவி செய்யணும் பள்ளிக்கூடத்துக்கு. இந்த பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்கணும். அப்போ இப்போ ஒரு எத்தனை பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்தை படிக்குது? 30-40 பேர் படிக்கணும். 30-40 பேருக்கும் தனித்தனி நிகழ்ச்சி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கேட்டால் நிகழ்ச்சியினுடைய நீளம் கூடிருமே. எனக்கு நீளம் குறைய பற்றி தெரியுது. எனக்கு மற்ற பேரண்ட்ஸை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. என்னோட பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லாட்டா ஸ்கூலை மாற்றுவேன், டீச்சரே மாற்றுவேன். தெரியுமா? சரி, நல்லது. உங்களோட பிள்ளைகள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்? அது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும். ப்ரைவேட் ஸ்கூல். சரி, அங்கே அப்படி வேறு நிகழ்ச்சிகள்லாம் தனி சோலோ பெர்ஃபார்மன்ஸாக அதை செய்யணுமா? அதெல்லாம் சேரவே எங்கே போனாலும் நான் அதை தான் சொல்கிறது. அந்த ஸ்கூல்லேயும் போய் நீங்கள் அப்படி தான் சொல்லுவோம். சரி, நன்றி. ரமேஷ், உங்களோட பாத்திரத்துக்கு உங்களோட மில்லியனருக்கு ஒரு பேர் வைக்கணும். அப்படியே நீங்கள் ப்ரிப்பேராக வாங்கிடுது. இல்லை, உங்களோட இது நடிவா ரவி. சரி, பிஸ்னஸ் தான் சொல்லக்கூடாது, பேரை சொல்லலாம். போட்டியில் கூடிடுமே. ரவி. நன்றி ரவி. ரவி ஒரு மில்லியனியர். இது மில்லியனியருக்கு உரிய பிரச்சனை மட்டுமல்ல, சாதாரண பெற்றோர்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் ஆய்விலே செய்கின்ற பொழுது பார்க்கின்றோம். இது சில வேளைகளிலே நாங்கள் இவர் ஒரு பணத்திமிரிலே பேசுகின்றார். இந்த வந்திருக்கின்ற எடுத்தாளப்பட்ட பாத்திரம் அப்படி இருக்கின்றது. ஆனால் இது நான் பார்த்த அடிப்படையிலே சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பெற்றோர்களுக்கு கூட தங்களுடைய பிள்ளையை முதன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த பாசம் இப்படியான பரிதாபமான நிலைக்கு கொண்டு வந்து விடுகின்றதோ என்ற ஒரு ஆதங்கம் தான் இந்த விஷயத்தை நாங்கள் பேசுகின்றோம். நீங்கள் வாங்க சுகிதா. சுகிதா, நீங்கள் ஒரு ஆசிரியராக பாகமாடி இருக்கிறீங்கள். உங்களோட ஆசிரியர் உங்களோட அந்த பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைங்க. கலா என்ற பெயர். கலா. சரி கலா, நீங்கள் என்ன ஆசிரியர்? நடனம் படிப்பிக்க விடுறா? அப்ப நடன ஆசிரியர் தான் இருக்க வேணும். வேற எதுவும் பாடங்களும் படிப்பிக்கிறீங்களா? எனக்கு தெரியும், ஆனால் இங்க வந்து நான் நடன ஆசிரியரா தான். எவ்வளவு காலமா நடன ஆசிரியர்? நான் இப்போ ஒரு 15 வருஷமா இருக்கீங்க. நீங்க எங்க டிப்ளோமால வந்து நீங்கள் குவாலிஃபைட் டீச்சரா? ஆமாம், நான் இந்தியாவில் குவாலிஃபை பண்ணி வந்திருக்கீங்க. சரி, எத்தனை பிள்ளைகள் உங்கள்ட்ட படிக்கணும்? என்னட்டு ஒரு 30-35. எத்தனை அரங்கேற்றங்கள் செய்திருப்பீங்க இது வரைக்கும்? அரங்கேற்றங்கள் நான் ஒரு 10-15 செய்திருப்பீங்க. எவ்வளவு காலமா இப்படியான இது ஆனுவல் ப்ரோக்ராம் இவருக்கு நடந்த பிரச்சனை என்ன ப்ரோக்ராம் செய்ய போறீங்க? என்ன ப்ரோக்ராம் செய்தாலும் எங்களுக்குள்ள பிரச்சனை இதுதான். என்னது? இப்ப வந்து பேரண்ட்ஸ் டாமினேட் பண்ண வலிக்கிறீங்க. பேரண்ட்ஸ் டாமினேட் பண்ணினா அந்த ப்ரோக்ராம் எப்படி ஸ்டாண்டர்ட் இருக்கும்? என்ன இவருடைய வந்து தன்னை பிள்ளையில தனியாக நிகழ்ச்சி கொடுக்க சொல்றாரு அப்படின்னா அவரே டிக்கெட்டை விற்று அவரே மெகடையை எடுத்து எல்லாத்தையும் அவர் செலவழிச்சாருன்னா அதுக்கு நாங்கள் ஒரு அரங்கேற்றத்தை வச்சு விடலாம். பழக்கி போட்டு அரங்கேற்றத்தை வச்சு விடலாம். அதை விட்டுட்டு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற இடத்துல வந்து நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும் வேண்டாம், அது செய்யலாம். வேற பேரண்ட்ஸ் எப்படியான பிரச்சனை கொண்டு வந்திருக்கணும்? மற்ற பேரண்ட்ஸும் இவர் கேட்கிற போல கேப்பினம் தானே.
நாங்களும் செலவழிக்கிறோம். நாங்களும் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த உடுப்பெல்லாம் வாங்குறதுக்கு இந்தியாவில் போய் உடுப்பெல்லாம் வாங்கி கொண்டு நாங்களும் தானே செலவழிக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை கொடுங்க. எங்களோட பிள்ளைகள் கூட வடிவா ஆடுது. ஏன் அவற்ற பிள்ளை மாத்திரம் முன்னு நிற்கணும்? இப்படி எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு தலையடி இது. எனக்கு இது பெரிய தலையடி. சரி, நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை நான் சொல்கிற மாதிரி தான் செய்வேன் ஒரு முடிவுக்கே நீங்கள் வேற இல்லாமல் இருக்குது. அதை நான் சொல்லி போட்டேன். அப்படி சொல்லேக்க நான் சொல்லி போட்டேன். நீங்கள் உங்களுக்கு தனியாக வைக்க இல்லாது. இப்படி பல பேர் இருக்கிற இடத்துல குரூப் டான்ஸ்ன்னா அதில் குரூப் டான்ஸ் தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தகுதிகள் இருந்தால் அப்படி வைக்கலாம். ஆனால் ஒரு பிள்ளை கூட வடிவா ஆடினால் இல்லை 2 பிள்ளை கூட வடிவா ஆடினால் அதை முன்னுக்கு வர்றேன் தகுதியின் அடிப்படையில். நீங்கள் வேறு எதுவும் வேலை செய்கிறீங்களோ டீச்சர் இல்லாட்டி இந்த நடனத்தை தான் நீங்கள் இல்லை, நான் வேறு வேலையும் செய்கிறேன். நடனம் என்ற முக்கிய தொழிலாக இருக்க இயலாது. என்ன கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நான் படிப்பிக்கிறேன். நான் அது முக்கிய தொழிலாக இருக்க இயலாது. நான் ஒரு முழு நேர வேலையும் செய்து கொண்டு நடனத்தையும் செய்கிறேன். நன்றி. நன்றி, தேங்க்யூ. நல்லது நேர்களே, புரிந்து கொண்டிருப்பீர்கள் இவர்களுடைய பின்புலம் என்ன, ஆசிரியருடைய பிரச்சனை என்ன, பெற்றோருடைய ஆசைகள் என்ன, தேவைகள் என்ன. இது ஒரு பெரிய பிரச்சனை. தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் 5-6 வருடங்களாக நாங்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் இந்த பிரச்சனை பேசப்படுகின்றது. இன்று கருத்துரையாளர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் பேசுங்கள். பெற்றோர்கள் இருப்பீர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், மாணவர்கள் இருக்கிறீர்கள், சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிற நலம் விரும்பிகள் இருக்கிறீர்கள். பாருங்கள், பேசுங்கள், பிரச்சனைகளை புரிந்து கொள்வோம். இப்போ செல்வராஜ், அவங்களுடைய நேரம். வணக்கம். எனக்கு 2 சிக்கல்கள். ஒன்று இந்த டீச்சருக்கு பேர் கலா, எனது மனைவியாரின் பேரும் கலா தான். அதால் பிரச்சனை வராமல் இருக்கணும். அடுத்தது, நமது பாடசாலையிலே நான் 25 வருடங்களாக உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன். அங்கே யாரும் இவர் ரவி போல மில்லியனராக இல்லை. அப்போது 2 பிரச்சனைகள். ஆனால் இவர்கள் சொல்கிறது போல் நான் பல தடவைகளை நான் பார்த்துருக்கின்றேன். அந்த பெற்றார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த பெற்றோர் சொன்னது போல தங்களோட பிள்ளைகளை ஃப்ரண்ட் நாயிலே விட வேணும், அல்லது போனால் மேடையில் இருக்கும் பொழுது நடுவிலே இருக்க வேண்டும், எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்ற தனிப்பட்ட முறையிலே இவர் கேட்டது போல் அவர் 2 பிள்ளைகள்னு சொன்னார். 2 பிள்ளைகளும் தனியாக டான்ஸ் கொடுக்க வேணும், ஒரு நிகழ்ச்சி கொடுக்க வேணும். இன்னொரு சிக்கல், இன்னொரு உண்மையில் நடந்தது. அந்த ப்ரோக்ராம் போடும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், அந்த அவருடைய பிள்ளைகள் இந்த ப்ரோக்ராம் வரும் பொழுது அங்கே மேக்சிமம் க்ரௌட் இருக்க வேணும் என்று சொல்லி அந்த நேரத்துக்கு தான் தன்னுடைய அந்த பிள்ளைகள் நிகழ்ச்சி வரக்கூடியதாக அவர்களே போட்டுக்கொள்வார்கள். அது இன்னொரு விதமான சிக்கல். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த பேரண்ட்ஸ், அந்த பெற்றார் இன்வால்வ் பண்ணுறதால அந்த பிள்ளையை அவர்கள் பழுதாக்கி போடுவார்கள். ஒன்று இந்த டீச்சரை விட்டுட்டு இன்னொரு டீச்சர்கிட்ட போகிறான்னு சொன்னார். அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ இன்னொரு டீச்சர்கிட்ட போய் அங்கேயும் இதே பிரச்சனை அவருக்கு இருக்கும், கட்டாயம் வந்திருக்கின்றது. அதை விட்டு இன்னொரு அப்படி மாறி கொண்டு போகும் பொழுது ஆசிரியர்களை மாற்றுகிறார்களே பிரச்சனை மாறாது. அவர் பாடசாலையை விட்டு போயிருக்கிறார்கள். பாடசாலையை விட்டு இன்னொரு பாடசாலைக்கு போய் அங்கும் இதே பிரச்சனை. கடைசியிலே அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடமும் இல்லை, டீச்சரும் இல்லை, இந்த பிள்ளை படித்த கலையுமே இல்லாமல் போயிடும். அதான் இதில் கடைசியாக நடக்கிறது. அதுதான் இந்த பெற்றோருடைய தலையீட்டால் அந்த மாணவருடைய அவர் விரும்பி கற்ற அந்த கலை, வயலினோ வீணியோ டான்ஸ் எதாக இருந்தாலும் அது அவர்கள் தான் நினைத்ததை அங்கே அடைய முடியாமல் போகிறதான் கடைசியில் நடக்கும். நல்லது. அழைப்பிலே நீங்களும் இணைந்து கொண்டு வாருங்கள் நேர்களே. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இங்கே செல்வராஜா அவர்கள் சொன்னதை போல கடைசியில் பிள்ளை எல்லாத்தையும் இழக்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் அப்படி ஒரு இழக்கிற நிலைமை இருக்கின்றன. இதிலே ஆசிரியர்கள் ஏதாவது விட்டுக் கொடுப்பலை செய்யலாமா, செய்ய வேண்டி இருக்கிறதா என்பது பற்றியும் நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அழைப்பிலே ஒரு நேயர், அந்த நேரின் அழைப்பை எடுத்துக்கொண்டு நாங்கள் உங்களிடம் பெறலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம். இனிய வணக்கம் எல்லோருக்கும். நான் லூட்டல்லேருந்து புஷ்பவதி ஸ்வனாதான் கதைக்கிறேன். வணக்கம் புஷ்பவதி, சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு தெரிந்த சொந்த உறவுகள் எல்லாம் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியா? உறவுகளுடன் குதலம் பேசுவதை தவிர்த்து கொண்டு நிச்சயமாக நான் அறிந்துதான் நடப்பேன். இந்த கதையை கேட்ட பொழுது அந்த காலங்களில் அந்த ஆசிரியர் ஒரு குரு, அந்த குருவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும்.
எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த காலத்துல ஒரு குருவாவிட்ட போய் பிள்ளைக்கு படிப்பிக்க போறோம்னா அவருக்கு அவ்வளவு தட்சணை கொண்டே கொடுத்து மதிப்பு கொடுத்து தான் அந்த பிள்ளைய ஆரம்பிப்பது. அப்படி மதிப்பு கொடுக்காமல் இப்பொழுது அவர்களை ஒரு கேவலமாக மதிக்கிறார்கள். அது ஒரு தப்பான காரியம். அந்த ஆசிரியர் குருவானவர் அவருக்கு தெரியும் இவ்வளவு மதிப்பு தருகிறார்கள், நான் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்று அவர் இருக்க விரும்புவார். அவரே ஒரு நாளும் நாங்கள் மில்லியனராக இருந்தாலோ மில்லியனர் இல்லாம இருந்தாலோ பரவாயில்லை, அவர்களை நாங்கள் நோவடித்து விடக்கூடாது. அவர்கள் இந்த தொழிலுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். மாறி மாறி ஒரு ஆசிரியரை மாற்றி பாடசாலைகளை மாற்றி கொண்டு போவதனால் அந்த பிள்ளைக்கு ஃபெடப், அந்த மனதுக்குள்ள ஒரு சஞ்சலம் வந்து விடும். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு ஸ்டைல் தான் படிப்பிப்பார்கள். அப்ப அந்த பிள்ளை அந்த படிப்பை நிறுத்தி விட பார்க்கும், மனம் குழம்பி விடும். இதனால பெரிய பிரச்சனைகள் வருகிறது. அதை விட இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சி செய்யும் பொழுது அங்கே சத்தம் போட்டு இந்த பிள்ளைகளுக்கு என்கரேஜ் பண்ணி கைதட்டி கொடுப்பது குறைவு. வெறும் மக்கள் கூட தங்கட உறவுகளுக்கு மட்டும்தான் கைதட்டுவார்கள். அதை விட நிகழ்ச்சி முடிய முடிய தங்கட தெரிஞ்சாக்க நிகழ்ச்சி முடிய எழுப்பி போய் விடுவார்கள், எழுப்பி போயும் விடுவார்கள், எம்டியாகி விடும். அப்ப இதுக்கு காரணமே முழுமையாக இவர்கள் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். பெற்றோர், டீச்சர்ஸ், அந்த ஹெட் மாஸ்டர் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். நாங்கள் போனால் நிறைவு வரைக்கும் இருந்துதான் வர வேண்டும் என்று. அதை விட நாங்கள் அவர்களுக்கு டைம் டேபிள் போடக்கூடாது. அவர்கள் அந்த வயதுக்கு ஏற்ற இந்த பிள்ளை என்ன அந்த ஆசிரியருக்கு தெரியும் எந்த பிள்ளை சிறப்பாக டான்ஸ் ஆடுது, என்ன மாதிரி இந்த பிள்ளைய கொண்டு போகணும் அவருக்கு தான் தெரியும். நன்றி புஷ்பவதி சிவநாதனுடைய விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆசிரியர்களை சுதந்திரமாக விடுங்கள். ஆசிரியர்கள் எப்பொழுதுமே பிள்ளைகளுடைய நலன் கருதித்தான் வேலை செய்கின்றார்கள். எனவே பெற்றோர்களுடைய தலையீடு இவர்களை பாதிக்கின்றது என்பதை நீங்கள் கூறியிருந்தீர்கள். இப்போ தர்மினி சிவதீஸ், நீங்கள் ஒரு முக்கியமாக நடன ஆசிரியராக இருக்கிறீங்கள். இப்போ தான் நீங்கள் அண்மை என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் இலங்கையிலேருந்து பட்டதாரியாக வெளியிட்டு வந்து இப்போ இங்கே பாடசாலை நடத்துகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பல பேரை சந்திச்சிருப்பீங்க. அங்கே இருக்கிற நிலைமையை நாங்கள் பேசல, இன்றைக்கி புலம்பெயர்ந்த விதத்தில் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? அங்கே வந்து ஒரு குரு ஆசிரியர் நடனம் கலையண்ட ரீதியில் நடனத்தை பார்க்க ஆசிரியர் வந்து நாங்கள் அவையில பார்க்குறோம். ஒரு குரு தான் ஒரு கிளாஸ் வாங்கிக்கையோ இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சி நடக்கையோ அவைகளுக்குரிய முறையில் தட்சணை கொடுத்து அந்த முறையில் தான் மற்றொரு ப்ரோக்ராம் அங்கே வரைக்க டீச்சர்ஸ் இந்த பிள்ளையில இந்த டான்ஸுக்கு செலக்ட் பண்ணினா அந்த டான்ஸ் தான் நாங்கள் செய்யலாம். அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் இங்கே பார்க்க போனால் ஒரு நடனத்தை ஒரு கலை நிகழ்ச்சியில நாங்க வந்து நடனத்தை பிரிச்சு கொடுக்க அங்க பிரச்சனை வலிக்கிட்டு எந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளையோட ஆடக்கூடாது, எந்த பிள்ளை வந்து இந்த குரூப்போட ஆடணும், எந்த பிள்ளை வந்து இது செய்யக்கூடாது, எந்த பிள்ளைக்கு தனி டான்ஸ் வேணும். அவர் சொன்ன மாதிரி எந்த பிள்ளைக்கு தனி டான்ஸ் வேணும். நிறைய அந்த குரூப்போட சேர்ந்து ஆடுறது பிரச்சனை. மற்றது நடனம் வந்து நிகழ்ச்சி வந்து நிறைய நல்லதா வேணும், புதுசா வேணும். ஆனா உடைகள் வந்து நாங்க எங்கிட்ட இருக்கிறத வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம். அப்படி ஒரு தகுதியான நடன நிகழ்ச்சியை நீங்க மேடை ஏற்றதுக்கு நீங்க பெற்றோர் யோசிக்க அதுக்கேற்ற உடை அமைப்பும் அதுல சேரணும். ரெண்டாதான் அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு தகுதியான நிகழ்ச்சியா இருக்கு. ஒரு உடுப்பை வச்சு நாங்க செலவழிக்க மாட்டோம், அதே தான் போடுவோம். ஆனா நிகழ்ச்சிகள் மட்டும் புதுசா வேணும். இன்றைக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்குது. எக்ஸாமுக்கு பிள்ளைகளை அனுப்புறேன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு வருஷமும் என் பிள்ளை எக்ஸாமுக்கு போய்கொண்டே இருக்கணும். ரெண்டா பிள்ளைக்கு தகுதி வரைக்கும் முதல் அந்த எக்ஸாமுக்குரிய பாடத்திட்டங்கள் பூர்த்தி ஆகிக்கு முதல் என்னென்ற எக்ஸாமுக்கு பிள்ளைகளை அனுப்புறது. அப்ப இது வந்து படிக்க தொடங்குறதுலேருந்து அரங்கேற்றம் செய்கிற வரைக்கும் மிக அவசரமாக பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற ஒரு பிரச்சனை இருக்கு. பிள்ளைகள் வந்து விரும்பி அந்த கலையை படிக்கிறத விட என்ற உறவு முறையில இவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்கன்னா என் பக்கத்து வீடு படிச்சிருக்குது, என் பக்கத்து வீட்டு பிள்ளைகள் படிக்கணும்ன்றதுக்காண்டி நான் எந்த பிள்ளைய அந்த கருத்தோடு தர்மினி தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு மீண்டும் நீங்கள் 2 பேர் இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துரைகள் மிக முக்கியமாக வித்தியாசமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது நேயர்களே ஒரு சிறிய இடைவேளை.
சரி நேயர்களே, இடைவேளைக்கு பின்பு மீண்டும் முரண் முடிவு நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இடைவேளைக்கு முன்பு பல வித்தியாசமான கருத்துக்களோடு இவர்கள் பாகமாடிய விடயங்கள் தொடர்பாக 2 பேர் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் டர்மினி, நீங்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது நாங்கள் இடைவெளிக்கு சென்றோம் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு ராம்தாஸுடைய பக்கம் செல்ல சொல்லுங்கள். எக்ஸாம் டைமில் அந்த பிரச்சனை, ப்ரோக்ராம் டைமில் தான் கூடுதலான பிரச்சனைகள் ஆசிரியர்கள் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்குது. அதான் அவையில் சொன்ன மாதிரி குருவாக நினைத்து இதை ஒரு கலை வடிவம், இது ஒரு தெய்வீக கலை என்ற நோக்கத்தோட கற்கிற சமுதாயம் இன்றைக்கு அழிந்து கொண்டு போகிறன்றதுதான் என்ற நகர். அவை இப்போ உங்களோட கருத்துப்படி பெற்றோர்களுடைய ப்ரெஷர் கூட இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட வேலையில் உங்களுக்கு பல சிரமத்தை எதிர்நோக்குறீங்க. நீங்கள் ஒரு நடன ஆசிரியராக அதை நீங்கள் பார்க்குறீங்க. சரி ராம்தாஸ், நீங்கள் இந்த கல்வி, இந்த நடனம், இதை சார்ந்த இன்னும் ஒரு கோணத்தில் உங்கள்கிட்ட இருக்குது. என்ன ஒரு தற்காப்பு கலையில் நீங்கள் இருக்கிறீங்க. கராத்தே கலைதான். ஆனால் அந்த மாணவர்கள் அல்லது அதுக்கு வருகின்ற பெற்றோர் உங்களுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆமாம். அது அந்த அனுபவத்தில் வச்சுக்கொண்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னுடைய வியூவில் நான் பார்க்க இப்போ மற்ற வியூவை நான் இதில் சொல்லுறேன். அதுக்கு முதல்ல என்னுடைய வியூவில் நான் சொல்லுறேன். என்னென்னு சொன்னால் ஆசிரியர் என்று பார்க்க, குருவாய் பார்க்க அவைக்கென்று ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு குவாலிட்டி, இந்த ப்ரோக்ராம் வந்து நான் இன்னும் இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியில் நான் இதை நடத்த வேணுமென்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. அப்போ அதை நடத்தும் பொழுது தான் ஆசிரியர் ஒரு இமேஜ் ஒன்று அங்கே வளர்கிறது. அதாவது அவருடைய வளர்ச்சியின் திறமை அங்கே வந்து காட்டப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவர்களில் வந்து எந்த மாணவர்களை இனியிலேருந்து நல்ல இன்வால்வ் பண்ணி அந்த தங்களுடைய என்ன நிகழ்ச்சியாக நடனமாக இருந்தாலும் சரி, கராட்டியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் அதில் எவ்வளவு தூரம் இன்வால்வ் பண்ணி அதை பழகி கொள்ளிடமோ அதன் மூலம் தான் அவன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஸ்டேஜில் அங்கே காட்டப்படுகிறது. அப்போ அந்த காட்டப்படைக்க டீச்சருக்கு வந்து ஒரு ஆசிரியராக குருவாக இருக்க அவைக்கு தெரியும், இந்த பிள்ளையால் இந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நல்ல வடிவாக கொடுக்க முடியுமென்ற ஒரு தோற்றம் பண்ணி அவைக்குள்ளே வருகிறது. அப்போ அப்படி வரைக்க தான் அந்த ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பிள்ளைகளை தெரிவு செய்கிறார்கள். அப்போ இதை பெற்றோர்களான என்ன செய்யணும்னா அவை கொஞ்சம் புரிந்திருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்கட பிள்ளைகள் எவ்வளவு தூரம் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுது. வீட்டை டீச்சர் டீச் பண்ணிட்டு விட்டா வீட்டை வந்து எல்லாத்தையும் மறைஞ்சு போட்டு வீட்டை அடுத்த கிழமை கிளாஸுக்கு போய்க்கான அந்த பிள்ளை வந்து டீச்சர் அண்டைக்கு டீச் பண்ணு சொல்லி சிந்திக்க வலிக்கிறது. ஆனால் எந்தவித ஹார்ட் ஒர்க்கும் இல்லை, அதே நேரம் எந்த ப்ராக்டிஸும் அங்கே கிடையாது. அதுக்கான சப்போர்ட்டும் பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்காது. ஆனால் பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு எண்ணம் எந்த பிள்ளை எல்லாத்திலும் முன்னுக்கு நிற்க வேணும். அது எப்படி சாத்தியம்? அப்போ இதை வந்து டீச்சர்ஸ் மேனுக்கு தெரியும். ஒரு பிள்ளை வந்து சாதாரணமாக ஒரு அதில் இன்வால்வ் பண்ணி கொண்ட பழகி இருக்குன்னு சொன்னால் லேர்ன் பண்ணுது, ப்ராக்டிஸ் பண்ணுதுன்னா டீச்சரால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதன் மூலமாக தான் அந்த டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு அந்த முதற்கத்தை கொடுக்கின்றார்கள். இதை பேரண்ட்ஸுகள் உண்மையாகவே அதை புரிந்து கொண்டினமாக இருந்தால் தங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லாத்துலேயும், படிப்பிலும் சரி எல்லாத்துலேயும், எந்த கலையாக இருந்தாலும் சரி, ஒன்றை பழகினால், ஒரு ஆசிரியரிடம் பழகினால் அதை நாங்கள் வீட்டை வந்து ரிவைஸ் பண்ணணும். அதாவது திரும்ப ஒருக்கு அதை செய்து பார்த்தால் அதில் அவைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒன்று ஏற்படும். அப்போ இதை பெற்றோர்களாக எல்லாரும் புரிந்து கொள்ள வேணும். அதை விட்டு நான் என்னட்ட பணம் இருக்குது, என்னட்ட திறமை இருக்குது, நானும் டான்ஸ் படிக்கிறேன், நானும் கராட்டி படிக்கிறேன், நானும் டீச்சராக இருந்தான்னு சொல்லிப்படி எனக்கும் கணக்கு தெரியுமென்ற ஒரு ஆசிரியரோட ஆகியமனை வலிக்கிட்டால் அங்கே வந்து எதையுமே அவர் சாதிக்க முடியாது. ஏன்னா அந்த ஆசிரியர் என்ற முறையில் அவருக்கு தெரியும் இந்த பிள்ளையால் இது முடியும், அந்த பிள்ளையால் அது முடியும். அந்த வகையில் பார்க்க ஆசிரியர்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த பிள்ளையால் இது முடியும் என்பது ஆசிரியர்களோட விதத்தில் அது அவை செய்கிறது சரி என்று நான் சொல்கிறேன். ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார். நீண்ட நேரமாக அவருடைய அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறீர்கள். வணக்கம். ஹலோ வணக்கம், நான் டென்மார்க்ல இருந்து குணசீலன் பேசுறேன். வணக்கம் குணசீலன், சொல்லுங்க. நிகழ்ச்சி பார்த்தீங்கள்? நிகழ்ச்சி பார்த்து வந்துருக்கேன். சொல்லுங்க. இப்ப நான் பார்த்தாண்டு இருந்த அளவில் வந்து இப்ப டீச்சர்ஸ் மேருக்கு மரியாதை கொடுக்கணும், மற்றது அவையில நியாயம் இருக்கு என்ற ரீதியிலாம் கதைச்சு கொண்டிருக்கணும் கூடுதலா. அதுக்கு நான் மாறுபட்டவன் அல்ல, நானும் அதே இதை பெற்றோர்களுடைய பக்கம் இருந்து பாக்குறீங்க. பெற்றோருடைய பக்கங்கள்ல சில இதெல்லாம் பார்ப்போம். இப்ப ஒரு டீச்சர் சொல்லி சொன்னால் அவ உண்மையிலே டீச்சருக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும் ஒன்று, ஓகே. அடுத்தது ஒரு டீச்சருக்கு தெரியும் எந்தெந்த பிள்ளைகளை என்னென்ன மாதிரி செய்யணும் சொல்லி விடணும்ன்றது அதுவும் தெரியும். அதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்றோம். அதே நேரத்துல இப்ப ரவிய போல அப்படி தான் மில்லியோன இல்லாடி தன்னோட வசதி இருக்கு, தான் உதவி செய்யறான் கேட்கிறார்கள், அது வேற பிரச்சனையா தெரியுது. அப்படி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு பெற்றோர்கள், நிறைய பெற்றோர்கள் சாதாரணமா இருப்பினும் அவைக்கு வர பிரச்சனைகள் இருக்குமென்ற ரீதியில நான் பாக்குறேன். இப்ப இல்ல நிச்சயமா நான் முதலே சொன்னேன், இது மில்லியனர்களுக்குரிய பிரச்சனை மட்டுமில்ல, மனிதர்களுக்குரிய பிரச்சனை. சொல்லுங்க.
அப்ப இப்ப இது நாங்க பார்க்க போனோம் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையில இப்படி இப்ப அந்த டீச்சர் சொல்ற மாதிரி நல்ல நிலைமையில இருக்கிற டீச்சர் மாதிரி இருக்கணும். அதால எந்த பிரச்சனையும் இல்ல. குருவுக்கு மரியாதை கொடுக்கணும், டீச்சருக்கு தெரியும் எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தால் நாங்கள் இங்க வந்து நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை உங்க கொண்டு வர தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பிரச்சனை இருக்கு, அதால நீங்களும் கொண்டு வரீங்க. நீங்க உண்மை சொல்லுங்க. சரியா தானே இருக்கும். சரி சரி, நீங்க சொல்ற சரி. ஏனென்றால் ரெண்டு பக்கமும் இந்த பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் இப்ப பெற்றோர்களுடைய பக்கம் இந்த பிரச்சனை இருக்கிறது, ஆசிரியர்கள் பக்கம் பிரச்சனை இருக்கிறது. அதனால தான் நாங்கள் இந்த களத்துக்கு கொண்டு வர்றோம், இந்த திறந்த களத்துக்கு. சொல்லுங்க குணசீலன். ஆமாம். அப்ப அந்த டீச்சர்ஸ் வந்து உண்மையாக மற்றவர்கள் கேள்வியை கேட்க இயலாத அளவுக்கு அவர்கள் உண்மையில நடுநிலைமையாக இருக்க வேணும். ஆனால் அது எங்க போனாலும் நாங்கள் ஒரு பெற்றார் என்ற ரீதியில இருந்து எடுத்து கதைச்சால் அது டீச்சருக்கு தெரியும், டீச்சர் எல்லாம் செய்வோம்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அதுவே அதுக்கு அந்த அம்புறாக்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் விளங்கும். உண்மையில டீச்சர் மாதிரி நல்ல மாதிரி செய்யணும். ஆனா அது நல்ல மாதிரி செய்யாத டீச்சர்ஸும் இருக்கணும். என்ன அவைகள் தான் இதுக்குள்ள வர வேண்டிய ஆக்கள். இப்ப அவைகளுக்கு பிரச்சனை இருக்கு. அவைகள் வந்து சொல்லுவோம், எனக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான், நாங்கள் அப்படி பாகுபாடு பார்க்க மாட்டோம் ரெண்டுலாம் சொல்லுவேன். ஆனால் சில இடங்கள்ல பார்த்தால் அது வந்து இந்த முன்னுக்கு விடுற பிரச்சனை அதுல பாகுபாடு இருக்கு. சில டீச்சர்ஸ் வந்து இப்ப தங்களுடைய உறவினரோ இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி தங்களுடைய ஆதிக்கம் செலுத்துற ஆட்களுக்கோ அது சந்தர்ப்பங்கள் கொடுக்கறது இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து பெற்றார் சும்மா ஒன்றும் கதைக்க தெரியாம இருக்கணும், செய்ய இல்லாட்டி மற்றவர்கள் சொல்லலாம். கதைக்க போனா பெற்ற டீச்சருக்கு மரியாதை கொடுக்க படிக்காத ஆக்கள் அப்படி இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது சில சந்தர்ப்பங்கள்ல. என்ன அப்படி எல்லாம் எங்களோட கருத்துப்படி ஆசிரியர்களும் சில வழியில மேலாதிக்க சக்தியாக செயற்பட பார்க்கிறார்கள். அப்படி இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லிச்சுன்னா அவையும் வந்து சில இடங்கள்ல வந்து தங்களோட பெருமைக்காகவும் அதுக்கு பெரிய டீச்சர் பெருமைப்படுறது எங்களுக்கும் பெற்றார் நாங்க இருந்தோம் பிள்ளைகள் அதுல இருக்கிறபடி எங்களுக்கும் பெருமை. அது அந்த பெருமை அடைகிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல அந்த பெற்றோரை பாவிப்பு நம்ம என்ன பாவிச்சு போட்டு கடைசியாவே நொந்து நூலாகி அதுகளுக்கு அது நொந்து கஷ்டத்துல அந்த ஒரு ப்ரோக்ராம்களுக்கும் போய் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாரதும் இருக்குன்னு. அப்ப அது வந்து டீச்சர்ஸ் வந்து சில அப்படி அந்த நடக்கிற டீச்சர்ஸை தான் நாங்கள் இப்ப கதைக்க நன்றி புரிந்து கொண்டோம் குணசீலன். அது எல்லா விடையும் அப்படித்தான். இப்ப நாங்கள் கூறுகின்ற விடயங்கள் எல்லாருக்கும் பொதுவானதல்ல, ஆசிரியர்கள் தரப்பிலே கூறுகின்ற விடயங்கள் கூட எல்லாருக்கும் பொதுவானதல்ல. அது எவரவருக்கு பொருத்தமாக இருக்கிறதோ அவரவருக்கு அதுகள் உரியதாக ஆகட்டும் என்ற ஒரு விடயம்தான் நாங்கள் பேசுவோம். புரிந்து கொண்டோம். பெற்றோர்களுடைய வேதனையினுடைய பக்கம், பெற்றோர்கள் எப்படியாக எள்ளிநகையாடப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள் என்ற விடயங்களை கூட நீங்கள் பேசியிருந்தீர்கள். நல்லது. இன்னும் ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். வணக்கம் சாம்சன், நான் மில்டிங் இன்சிலேருந்து ரஞ்சன் கதைக்கிறேன். ரஞ்சன், எஸ் வணக்கம் ரஞ்சன், சொல்லுங்க. எப்படி உங்களோட பார்வை எப்படி இருக்க போகுது? என்னுடைய நல்ல ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறீர்கள், பழமையான உங்களோட திறமை சார்ந்த ஒரு தலைப்பும். என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, நான் பெற்றோர்கள் சார்புள்ள இருந்து கதைக்கிறேன். ஆனால் இதில் ஒரு விடயத்தையும் சொல்லிவிட ஆகணும். என்னுடைய பிள்ளைகள் இது சார்ந்த ஒரு நிகழ்வில் இல்லை, இருந்தாலும் என்னுடைய பார்வையில உள்ள ஒரு சிந்தனையை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆசிரியர்கள் என்று சொல்றதுக்கும் இதுல ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயத்துக்கும் ஒரு சற்று வேறுபாடு ஒன்று இருக்கிறது. என்னென்னு சொன்னால், இங்கு இது ஒரு வியாபாரமாக பார்க்கப்படுகிறது. ஆசிரியர்கள் எல்லோரிடமும் சமமான பெறுமதியைத்தான் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சமமான பலனை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்களா என்ற கேள்வி அங்கு தொக்கு நிற்கின்றது. பெறுமதிகளை பெற்றுக் கொள்கிறார்கள், வெகுமதிகள் பிள்ளைகளுக்கு சமனாக கிடைப்பதில்லை. ஆனால் பெற்றோர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள், எந்த பிள்ளைக்கும் இவ்வளவு காசு கொடுக்கிறேன் தானே, அதே அளவு பெறுவேறு எங்கட பிள்ளைக்கும் கிடைக்கணும் என்ற ஒரு ஆதங்கத்துல தான் இது சார்ந்த விளப்பங்கள் குறைவான பெற்றோர்கள் தான் இருக்கிறார். அதாவது கலை சார்ந்த பெற்றோர்கள் என்று எல்லோரையும் எதிர்பார்க்க முடியாது. அப்ப அவர்களின் அந்த விருப்புக்கு உரிய திறமை சாத்தியான ஒரு ஆசிரியர் இருந்தால் அவர்களுக்கு அதை நல்ல வடிவாக விளங்கப்படுத்தலாம். பட்டது அந்த வகுப்புல படிக்கிற பிள்ளைகள்ல இருக்கிற குறைகளை பெற்றோர்களுக்கு எடுத்து கூறுவதாக இருந்தால் கூட அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். அப்படியான சந்தர்ப்பம் இல்லாமல் தகுதி குறைவான நிறைய ஆசிரியர்கள், ஆனால் தகுதி வாய்ந்த நிகழ்ச்சிகளையும் தகுதியான தலைப்புகளையும் வைத்து கையாளுவதால் தான் இது கூடுதலான இந்த பிரச்சனைகள் வருகின்றது. என்னுடைய அனுபவத்துல நான் ஜெர்மனியில ஒரு நிகழ்ச்சி பார்த்திருக்கிறேன். அது மாவீரர் நாள் நிகழ்ச்சி ஒன்று. கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட பிள்ளைகளை உள்வாங்கி ஒரு 45 நிமிட நிகழ்ச்சி ஒரு நடன ஆசிரியர் தொகுத்திருந்தார்.
அதை இன்றைக்கும் எனது மனதில் நினைக்கிறது, அத்தனை பிள்ளைகளுக்கும் முகம் பார்க்கும் அளவிற்கு, அதாவது பெற்றோர்கள் இன்றைய காலத்தில் விருப்பப்படுற ஒரு விடயத்தை வெளிக்கொணர்மா போன்று அந்த நிகழ்வாம் இருந்தது. 60 பிள்ளைகளுடைய முகத்தையும் பார்க்கலாம் எல்லோரும். அது முழுக்க அப்படியான ஒரு நிகழ்ச்சி. அது ஆசிரியர்களின் திறமையில் தான் தங்கி இருக்கிறது. ஆசிரியர்கள் முழுமையாக திறமையாக இருந்தால் பெற்றோர்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தி மாணவர்களையும் நல்வழிப்படுத்த வாய்ப்பு இருக்கும் என நான் நம்புகிறேன். நன்றி 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 நன்றி. இப்போ குறிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் ஃபைன் ஆர்ட்ஸோட சம்மந்தப்படுது. இப்போ தர்மினி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் சொல்கிற விஷயம் வந்து ஆசிரியர் கையில் இருக்குது. நீங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்களோட ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி செய்யலாம். பெற்றோர்கள் சில ஆசிரியர்கள் மதிக்கிறார்கள், எல்லாம் தங்களுக்கு தெரியும்னு சொல்லுகிறாருன்ற கருத்து இருக்குது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உண்மையும் அதுதான். ஒரு ஒரு குரூப்பாக ஒரு டான்ஸ் பழக்கிறேன்டா, அது ஆசிரியர்களும் வந்து இப்போ ஒரு பிள்ளையே செய்யுது, ஒரு நல்லா செய்யுது என்றபடியாக தான் சில இப்போ பிள்ளைகளை முன்னுக்கு விட்டு செய்கிற. அதே நேரம் அந்த ப்ரோக்ராமுக்கு மற்ற பிள்ளைகளையும் ஒரு நல்ல இடத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்து அது காட்டுற அளவுக்கு ஆசிரியர் போயிட்டு அந்த ஒரு குரூப் டான்ஸ்ண்டா அது ஒரு பிள்ளைக்கு தரம் இருக்குதுண்டா அதில் 5 பிள்ளைகளை செலக்ட் பண்ணிக்க அந்த 5 பிள்ளைக்கும் அதே தரம் உருவாக்க வேணும். அந்த உருவாக்குற தகுதி அந்த ஆசிரியருக்கு இருக்கணும். அதான் அந்த ப்ரோக்ராம் ஒரு நல்ல நிலையில் அமையக்கூடிய ப்ரோக்ராம். என்ன ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம், நான் ஜெர்மனியிலிருந்து பேசுகின்றேன். வணக்கம், உங்களோட பேர்? என்னுடைய பேர் சம்பந்தன். சம்பந்தன், சொல்லுங்க சம்பந்தன். என்றால் கூடுதலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில ஆசிரியர்கள் சரி, நிகழ்ச்சி தொகுப்பாளர் சரி, தமிழிலே உரையாடுவதை விரும்புகின்றோம். இந்த நிகழ்ச்சி வந்து தமிழருக்குரிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே கூடுதலாக தமிழை பூத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழுக்கு நன்றி. ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல பேச வேண்டும். இது சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற நிகழ்ச்சி, தமிழை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. வாய்மையை பற்றி பேச ஹரிச்சந்திரன், தூய்மையை பற்றி பேச வேறொரு நாடகம், தாய்மையை பற்றி பேச இன்னும் ஒரு நாடகம். வாய்மைக்குள்ளே தூய்மையையும் தாய்மையையும் இரண்டர கலந்து குழப்பி அடித்துக் கொண்டிருப்பது எங்களுடைய ஒரு பொதுமரபாகிவிட்டது. தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கென்று வேறு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிக்குள் தமிழ் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் அவங்களுடைய ஆவல், உங்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்படாது என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கான நிகழ்ச்சிகளில் அது பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இது மனிதம் கற்றுக் கொடுப்பதற்கான நிகழ்ச்சி. எனவே இங்கே மனிதம் பற்றி பேசுவோம், மொழிகளை கடந்து என்பது என்னுடைய கருத்து. தாழ்மையான கருத்து, புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு. சார் எம்டி செல்வராஜா, நீங்கள் கேட்டீங்க பல நேயர்களுடைய கருத்து, 2 பக்கமும் காய்ச்சாங்க. உங்களோட பார்வை எப்படி இருக்கும்? ஆமாம், சில ஆசிரியர்கள் கூட அவர்கள் கூறியது போல பாரபட்சம் காட்டுவரும் இருக்கிறார்கள். அது மிக அரிதாக இருக்கிறான்னு தான் நான் நினைக்கின்றேன். அப்படி காட்டுவர் கட்டாயம் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. இல்லை, அது எங்கும் உண்டு இலையும் பழுப்பும் இல்லை. இன்னொரு கருத்தை நான் கூற வேண்டும். சில பெற்றோர் வந்து இந்த பிள்ளைகளை விரைவாக அரங்கேற்றம் செய்வதற்கு ஆசிரியரை தூண்டுவார்கள் அல்லது சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் அதுக்கு அதாவது என்ன காரணம் சொல்வார்கள் சொன்னால், அந்த பிள்ளையை GCSE எடுக்க வேண்டும், அதற்கு முதல்ல அரங்கேற்றத்தெல்லாம் செய்து முடித்திட வேண்டும். அந்த அவசரமாக எங்களோட ஒஃபால் எக்ஸாமில் கொடுத்து அவர் அந்த கிரேட் 8 எல்லாம் அதுக்கிடையிலே பாஸ் பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லித்தான் அவருடைய வாக்குவாதம் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை 13 வயதிலே டீச்சிங் கிரேட்டை பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே GCSE வரையே ஒரு 2-3 வருடங்களுக்கிட்ட இருக்குது. அந்த இடத்துல அந்த பிள்ளை எதுவுமே செய்யாது. அப்போ அந்த இடத்துல அவர் படித்த எல்லாம் வீணாக போயிடும். அப்போ அந்த பிள்ளைகளும் இப்போ எங்களுக்கு அண்மையில் கூட 8 வயது பிள்ளைகளை கொண்டு தமிழ் பாடம் GCSE இருக்கும்படி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியும் ஒரு பையன் 8 வயதிலேயே கிரேட் A எடுத்திருக்காரு. அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கிற பிள்ளைகள் செய்யலாம். ஆனால் எல்லாராலும் அப்படி முடியாது. டான்ஸில் ஃபைன் ஆர்ட்ஸிலும் அதே பிரச்சனை தான். பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸு சொல்லி விரைவாக விரைவாக அரங்கேற்றம் செய்யணும், ஹோலெல்லாம் புக் பண்ணி போட்டாங்க, ரெடியோ இல்லையோ அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த பிள்ளையுடைய திறமை, அவருடைய வளர்ச்சியை பார்க்கலாம். ராம்தாஸ், சொல்லுங்க நீங்கள். அந்த பெற்றோர் வந்து தங்களுடைய அபிலாஷைகளை தான் பூர்த்தி செய்கிறார்களே தவிர அந்த பிள்ளைக்கு என்ன விருப்பம், என்ன
அந்த பிள்ளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் விடணும். நடனம் சரி, படிப்பிலும் சரி, நாங்கள் எல்லாம் அவர்களை விரும்பிய துறையெல்லாம் விட வேண்டும். ராம்தாஸ், பார்த்தோம் நாங்கள் ஒரு நேர் அழைப்பில் இருக்க போகிறதுக்கு முன்பதாக இங்கே ரெண்டு பாத்திரங்கள் பேசியிருந்தார்கள் ஒரு முரண்பாட்டை பற்றி. இப்போ இதில் இது ஒரு பொதுவான பிரச்சனை, அது தீர்ப்பதற்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும், புரிந்துணர்வுகள் வர வேண்டும். இந்த 2 பாத்திரங்கள் எப்படி உரையாடி இருந்தால் இவர்களுக்குள்ள இந்த முரண்பாடு மிக ஆக்ரோஷமாக கோபமாக பேசியிருந்தார்கள் இல்லையா? இப்போ உதாரணமாக இப்போ தகப்பனோ இல்லாட்டி டீச்சரோ இப்படி இந்த உரையாடலை நகர்த்தி இருந்தால், எப்படி நடந்திருந்தால் இந்த முரண்பாட்டை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். பேரண்ட்ஸ் முறையில் நான் வந்து கேட்டிருப்பேன், டீச்சர் என்னுடைய பிள்ளைகள் இப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பின்னிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்குது? நீங்க வாங்க, நீங்கள் அந்த பாத்திரத்தை பாக மாடி இருந்தா அப்படி இருக்கும். ரமேஷ் அங்க போவோம். இப்பொழுது நாங்கள் மீண்டும் நேயர்களே இந்த ஒரு நடிபாகம் ஒரு உத்தியை சொல்கின்றார். இப்படி உரையாடி இருந்தால் சில வேளையிலே ஒரு புரிந்துணர்வுக்கு வந்திருப்பார்கள் என்று பார்ப்போம். என்ன புரிந்துணர்வு வருகிறது? டீச்சர், என்னுடைய பிள்ளைகள் வந்து இந்த ப்ரோக்ராமில் கொஞ்சம் பின்னுக்கு போட்டிருக்கிறீங்க, இதுக்கு காரணம் என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாமான்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க. பாருங்க, என்னென்றால் நான் இப்போ தொடக்கி வச்சிருக்க டான்ஸ் கிளாஸில் நான் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறேன். அந்த ஸ்டாண்டர்டுக்கு பிள்ளைகள் வந்தால் தான் வெளியில் விடுவேன். நான் முந்தி சின்னல சுப்பையா மாஸ்டர்கிட்ட படித்தேன் நான் டான்ஸ். அவர் தான் அந்த பிள்ளை அந்த லெவலுக்கு வராட்டி விட மாட்டேன் ஸ்டேஜில் ஏற. அப்படியான பேக்ரவுண்டில் இருந்து நான் வந்தபடியாக நானும் எனக்கென்ற ஒரு முகவரி வச்சுக்கிறேன். எந்த பிள்ளைகள் எல்லாம் டான்ஸ் ஆடினா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதை எழுதின பிறகுதான் விடுவேன். டீச்சர், இப்போ அந்த பிள்ளைகளும் வந்து என்னுடைய பிள்ளைகளும் ஒன்றாதானே வந்து உங்கள்கிட்ட சேர்ந்தவன். அப்படி சேர்ந்துருக்கேக்க அந்த ஸ்டாண்டர்ட் ரெண்டும் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிக்க இதை கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நிச்சயமாக. என்னண்டா உங்களுக்கே தெரியும், நான் ஒரே அடியா சேர்ந்த பிள்ளைகள் இல்லை. நன்றி, நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் உரையாடல் பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டாலும் உரையாடல் ஒரு சுமூகமாக நடந்து கொண்டு போகின்றது. செவிமடுக்கிறார்கள், பேசுகிறார்கள் என்று நினைக்கிறேன். இப்போ அந்த எப்படி ஒரு பிரச்சனையை அணுகுவது என்பதற்கு இது ஒரு அடையாளம். சில வேளையில் இப்படி அணுகியிருந்தால் இன்னும் அதிகமாக ஆதிக்கம் செய்கிற நிலையிலே ஆசிரியர்கள் வந்து விடுவார்களோ என்கின்ற ஒரு பக்குவம் இருக்கிறது. நல்லது, நன்றி. இன்னும் ஒரு நேர் அழைப்பிலே இருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் கமலநாதன் பேசுறேன் பர்மிங்கத்துல இருந்து. வணக்கம் கமலநாதன், சொல்லுங்க. நிகழ்ச்சி பார்த்தீங்க தொடக்கத்துல இருந்து? என்ன சொன்னாலும் சார், நான் பர்மிங்கத்துல மிட்நேண்ட் நுண்கலை மன்றம் என்று வச்சு நடத்துறோம். அதுல கிட்டத்தட்ட 120 பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஆனா நீங்கள் இந்த இதுல பார்த்து கொண்டிருக்கிறத பார்க்க போய்க்குள்ள எங்கட நிர்வாகம் பேரண்ட்ஸோட டீச்சரை பேச வர்ற தன்மை நாங்கள் குறைவு. அவர்கள பிரச்சனையை நாங்கள் எங்கட நிர்வாகம் தான் பேசி தீர்க்கும். ஆகவே பிள்ளைகள திறமைகளையும் நாங்கள் கூடிய அளவு என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது பிள்ளைகள் சரியா செய்யாவிட்டாலும் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் அதை கொஞ்சம் உங்களோட பிள்ளைகள் இப்படி குறைபாடு இருக்கு, அதை கொஞ்சம் நிவர்த்தி செய்யுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் பர்மிங்கத்துல கதம்பம் சொல்லி நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தி கொண்டு வாரோம். ஆனால் இவர்கள் சொல்ற மாதிரி அப்படியான பிரச்சனைகள் எங்கட மிட்லேண்ட் நுண்கலை மன்றத்துல இல்ல. இல்ல, இது எங்க பெருமன்னு சொன்னால் ஆசிரியர்கள் தனித்தனியாக பாடசாலைகள் நடத்துகிறார்கள் தானே நுண்கலைகளுக்கு. கண்டிப்பா நடன ஆசிரியர்கள் அந்த இடங்கள்லாம் இது இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கு. ஆசிரியரோட தான் அந்த நிர்வாகமோ என்னவோ தேவைகளை பெற்றோர்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் இல்லையா? ஓம் சார், அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த டீச்சர்ஸை பொறுத்தளவில் எங்கோ அந்த பிள்ளைகளை இப்படி அந்த எந்த பிள்ளை இதுக்கு தகுதியானதுன்னு சொல்லி டீச்சர்ஸுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்றீங்க? அந்த அடிப்படையில தான் அந்த டான்ஸை பழக்கினோம். அப்ப நாங்க நிச்சயமா நீங்க குடிப்பிள்ளை வந்திருந்தீங்கன்னா எங்கட சங்கத்தை பற்றி கூடுதலா அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் எங்கட பேரண்ட்ஸ் அப்படி எங்கட நிர்வாகத்தையோ டீச்சர்ஸையோ குறை பண்றது வலு குறைவு. அப்படியான நிலப்பாடு நாங்களும் விடுறதில்லை. அப்ப காசு இருக்கு அப்படி இருக்கு சொல்லி இப்ப கிட்டத்தட்ட எங்க சங்கத்துல 30-40 கடைக்காரர் கூட எத்தனையோ பிள்ளைகளை படிப்பிக்கணும். எல்லாரும் காசுக்காரர் தான். ஆனா அவர்களுக்கு திருப்தி இருக்கு. நாங்க செயல்படுற முறை செலுத்தி டீச்சர் சரியா படிப்பிக்கிறான்ற திருப்தி இருக்கு. ஆகவே எங்களுக்கு அந்த இவர்கள் சொல்ற மாதிரி பிரச்சனை இல்லை. ஆகவே நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா,
பெற்றோர்களையும் டீச்சர்ஸ்களுக்கு இருக்கிற அந்த நல்லுறவை நாங்கள்லாம் வளர்த்துக் கொள்ள வேணும். உங்கள்ட்ட ஒரு நிர்வாக அழகு இருப்பதனாலே அந்த நிர்வாக அழகு கூட நகர்த்துகின்ற பொழுது அது ஒரு சுமூத்தா போகுதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா இருக்கு. அதே நேரத்தில் நாங்களும் பெற்றோர்கள் கூடுதலான பேரு அந்த டான்ஸ் நடக்கிற இடத்துல பெற்றோர்களை நாங்கள் சில நேரம் அனுமதிக்கிறது வழக்கம். அந்த பிள்ளைங்க டான்ஸ் நடக்க சில பெற்றோர்கள் அனுமதி. ஏன்னா அப்பதான் பெற்றோர்களுக்கு உலகம் தன் பிள்ளை மற்ற பிள்ளையோட எப்படி டான்ஸ் ஆடுதுன்னா அது தெரியும் கட்டாயம். அப்ப அந்த வித்தியாசத்தை அறிஞ்சு கொள்வினோம். அப்ப டீச்சர் சொன்னாலும் கூட உங்களோட பிள்ளை கொஞ்சம் பெருசா ஆடையிலேன்னு சொன்னாலும் கூட பெற்றோருக்கு தெரியும், தெந்த கண்ணாலே நான் பாக்குறேன். ஆகவே நிர்வாகத்தையோ டீச்சரையோ குறை சொல்ல முடியாது. நன்றி நன்றி நன்றி. உங்கள் அழைப்பை புரிந்து கொண்டோம். அவர் சொன்ன கருத்தின்படி இது அவருடைய பாடசாலையில் ஒரு நிர்வாக அலகு ஒன்று தனியே இருப்பதனால் அது சாத்தியம். ஆனால் இப்போ தனித்தனியாக ஆசிரியர்கள் வைத்திருக்கின்ற பொழுது ஒருவேளை அவர்கள் ஒரு நிர்வாக அலகை அவர்களுக்கு புறத்தே வைக்க வேண்டும், அல்லது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே ஒரு நேரடி தொடர்பு இல்லாத ஒரு நிலைதான் ஆரோக்கியமான நிலையாக இருக்கும் என்பதிலே எவ்வளவு தூரம் சரியான கருத்து இருக்கும் என்பதே எனக்கு புரியவில்லை. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இறுதியாக நீங்கள் 2 பேரும் ஒரு பாத்திரத்தை பாகமாடி இருக்கிறீங்க. ஆனால் நீங்களும் சமுதாயத்தில் ஒரு பெற்றோராக இருக்கக்கூடும், சில வழிகளில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடும், எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ உங்களோட பாத்திரம் ரவி கலாவையில் இருந்து வெளியில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ரமேஷா சொல்லுங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனை? உங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள் எனக்கு தெரியும், ஆனாலும் கூட பொதுவாக இதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுனால முதலாம் சொன்ன நான் வெளியே இல்லை, ஜக்கெட்டை கலந்து ஷர்ட்டே கிழிஞ்சிருக்குது. என்னென்னால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி 2 பிள்ளைங்க பாய்ஸ். ஆனால் நான் அந்த ப்ரோக்ராம் போனேன். அப்போ ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டு வந்தது. நடுவு ஒரு பிள்ளை வந்து நல்ல வடிவம் ஆடிக்கொண்டு வந்தான். நான் பக்கத்தில் வந்து கேட்டது யார் இந்த பிள்ளைன்ட்டு. அப்போ அவர் சொல்லிச்சது டீச்சரோட மகள்ன்ட்டு. அதான் எனக்கு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ என்ன நீங்கள் டீச்சர் தண்டை பிள்ளையை மட்டும் வடிவாக ட்ரெயின் பண்ணுறான்னு சொல்லுங்கள்? அந்த சம்பவத்தில் அந்த டீச்சர் மகள்னு சொல்லிச்சிடும். நல்ல வடிவாக ஆடினா நடுவில் 2 மற்றாக்கள் சரி இல்லையா? மற்றாக்கள் நிற்கிறோம் நடுவில் 2 நடுவில் ஃபோக்கஸ் வந்து ஃபோக்கஸாக இருந்தது. அப்போ கரெக்டாக போக சொல்லிச்சிடும் அவள் டீச்சரோட மகள். நீங்கள் சொல்லுங்கள் சுகிதா. எனக்கு ஒரு மகள், அவள் வந்து வீண பழகினவ. அந்த காலத்தில் அவருக்கு இப்போ கொஞ்சமான வயசு. அந்த காலத்தில் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க, சுருக்கமாக நிகழ்ச்சி செய்வோம். அந்த காலத்தில் வந்து நாங்கள் ஒரு தரம் கதைக்கிறேன் டீச்சரோட எங்களோட பிள்ளைய முன்னுக்கு விடுங்க, அல்ல அவக்கண்டு ப்ரோக்ராம் வந்து அவகிட்ட கூட்டிட்டு போகிற அவள் பழக்குவா, எங்களுக்கு சொல்லுவா நீங்களும் இருந்து பாருங்கோ, தாளங்களை போட்டு பழகுங்கோ, வீட்டை கொண்டே பிள்ளைகளை வாசி கேட்க நீங்க தாளம் போடுங்க, அவியல் வாசி. நல்லது. அப்படி ஒரு உறவு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்ற கருத்து இருக்கின்றது. நல்லது நேர்களை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். நான் நினைக்கின்ற 2 பக்கமும் நல்ல ஏராளமான தாக்கவன்மை உள்ள கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அந்த பகிர்தலோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் தீபம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு சமூக முரணுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வைத்துக் கொள்கின்ற சாம் பிரதீபன். நன்றி அன்புறவுகளே.